ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்களாக நீ கேட்டு உனக்கு கிடைக்காதது நாளை கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. எதற்காக நீ இப்படி தேவையில்லாமல் அதிகம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ இந்த நிலையில் இருப்பதும் உன்னை இப்படி செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை முதலில் புரிந்து கொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. என் மீது நம்பிக்கை வை. செயலும் நானே, விளைவுகளும் நானே. உறுதியான நம்பிக்கையோடு நீ நடப்பாயானால் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம். எந்த முடிவை எடுப்பதென்றாலும் துணிந்து எடு. துன்பம் வந்தால் நான் துரத்தி அடிப்பேன். எண்ணம்தான் வாழ்க்கை. உன் எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள். உன் எண்ணங்கள் எப்போதும் வானோக்கியே இருக்க வேண்டும். எண்ணங்கள் என்றும் எப்போதும் வலிமையானதாகவே இருக்க வேண்டும். இன்று நீ எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நாளை நிச்சயம் நடக்கும். ஆகவே மனதளவில் தைரியமாக இருக்க பழகிக்கொள். உனக்கு உதவி தேவைப்படும் போது என்னிடமிருந்து உனக்கு நிச்சயமாக உதவி கிடைக்கும். ஆம், உன்னை எந்த சூழ்நிலையிலும் எவரிடமும் கையேந்து விட மாட்டேன் உன் சாயப்பா. உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் காலம் இது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகிவிடும். கடன் தொல்லைகள் எல்லாம் சரியாகிவிடும். நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதை முடிவுக்கு வந்துவிட்டது. நீ ஆனந்தமான பூஞ்சோலையில் வலம் வரப்போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. முடிந்துவிட்டது என்று கூட சொல்லலாம். உன்னுடைய உழைப்பை பிறர் உரிந்தது போதும். உன்னுடைய உழைப்பின் பயனை பிறர் அனுபவித்துவிட்டு உன்னை அவமானப்படுத்தும் போது நீ வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்துவிட்டு உன்னை விடுதலை செய்கிறார்கள். நீ இழந்து போனதையும் தொலைந்து போனதையும் அறிந்திருக்கிறேன். நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதால் தான். பிற்காலத்தில் பெரும்பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே அது வந்து சேர்ந்துவிடும். உன் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டது. ஆம் செல்லமே, நீ பொறுமையாக இருக்க வேண்டும். நன்மைகள் என்பது காற்று போலதான். நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாய் இருக்கும். அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம். அதை முதலில் புரிந்து கொள் என் செல்லமே. நம்பிக்கை வைத்து செயல்படு. எந்த ஒரு காரியத்திலும் கவலைப்படாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி நல்ல அடியாகத்தான் இருக்கும். அது உன் வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் உன்னை. ஏனென்றால் உன் கூடவே நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், உன் நிழலாக. ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய செயல்கள் அனைத்தும் இனி நன்மையாகவே இருக்கும். ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ள எதிரிகள் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். நல்லவர்கள் மட்டுமே இனி உன்னை சுற்றியே வருவார்கள். ஆகவே அந்த நல்ல உள்ளங்களை உன்னை கரை சேர்க்கும். உன்னை பாதுகாப்பான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். உன் சாயப்பா நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளை, நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? இதோ உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவது இந்த சாயப்பாவின் கடமையாகும். மேலும் உனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அது என்ன தெரியுமா? யார் யார் எப்படி உன்னை சுற்றி உள்ளார்கள் என்பதை புரியாமல் நடந்து கொள்கிறாய். உன்மேல் அன்பாக இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்த வேண்டாம். அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து உதாசீனப்படுத்தவும் செய்துவிட வேண்டாம். ஆகவே வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் ஈடுபட சொல்கிறேன். நான் கொடுத்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய் என் செல்லமே? எழுந்திரு. என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனைகளும் செயல்களும் இருக்கட்டும். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. ஆகவே வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான். அதற்கான தைரியத்தை நான் கொடுப்பேன். என்ன வேண்டும்? நமக்கு நல்லது நடக்க வேண்டும். நல்லது நடந்தால் சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும். மனநிலையில், பொருளாதார நிலையில், இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும்.
அப்படித்தானே என் செல்லமே? எனவே நல்லது நடக்கும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையும் ஒரு தீர்மானமும் தான் நல்லதை நடக்க வைக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நாம் வாழ்க்கையில் பிறந்தாச்சு. சின்ன சிறு தவறுகளை அறிந்தோ அறியாமலோ செய்து விட்டோம். யோகமற்றதாக போய்விட்டோமா என்று நீ நினைக்கும் போது கூட நான் திரும்ப சொல்வது, மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும்போது உளையல் இட்ட இரும்பு தாது போல் நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் சாயப்பா மறுவடிவம் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையாக உறுதியுடன் இருக்கும்போது உனக்கு புத்தம் புது பொலிவுடன் வாழ்வானது கையில் கிடைக்கும். அந்த தவறு செய்து விட்டோம், இந்த தவறு செய்து விட்டோம். வாழ்க்கையில் யார்தான் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள்? இப்போ நான் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டேன். இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன், நல்லா வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், வாழ்க்கையில் இறை தேடல் வேண்டும்னு நினைக்கிறேன். என் செல்லமே, என் சாயப்பான்னு தான் நான் எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு அவர் வழியில் தான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அப்படி என்கிற நம்பிக்கையில் முன்னெடுத்து வைக்கும் காலடி என்பது அதற்கான வழிகளை உன் சாயப்பா நான் அமைத்து தருவேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நம்பிக்கை ஒன்றுதான் நிகழ்வுகளை உருவாக்குகிறது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய். நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை அதுதான் நிர்ணயிக்கிறது. நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்ததுதான். எனவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றுமே வசந்தம்தான் என் செல்லமே. உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்தாயா? அவர்களிடம் இருந்து விலகிச் சொல். அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை மட்டும் இழந்து விடாதே. அவர்களை என்னிடம் விட்டுவிட நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் கண்டிப்பாக. நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகி விடுமா? எனக்கு தெரியும் என் செல்ல குழந்தை எப்படி என்று. ஒருபோதும் கண்கலங்கக்கூடாது என் செல்லமே. அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன், நான் பாடம் எடுத்துக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று என்னிடம் நீ கேட்பது நன்றாக தெரிகிறது. நான் என்ன தவறு செய்தேன் என்று என்னிடம் கேட்கிறாய். இந்த நிலை எப்போது மாறும் என்று என்னிடம் கேட்கிறாய். என் வாழ்க்கை தரம் எப்போது உயரும்? மற்றவர்கள் முன்னிலையில் நான் இப்படியே இருக்கின்றேனே, என் நிலை மாறாதா? நானும் நிம்மதியான சந்தோஷத்துடன் வாழ மாட்டேனா என்று அனுதினமும் என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான வேலைகளை உன் சாயப்பா துவங்கிவிட்டேன். இனி அனைத்தும் சுபமாக. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் சாயப்பா என்னை கரையேற்றி விடுவார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆரம்பித்து கொண்டிருக்கிறாய். ஆம் செல்லமே, நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும். ஆம், இத்தனை நாட்களாக நீ கேட்டு உனக்கு கிடைக்காதது நாளை கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. கேட்டு நிம்மதியுடன் தூங்கு என் செல்லமே. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.